அன்பார்ந்தவர்களே, உலக செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று மமதையோடு வாழுகிறவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை, பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ விடுவதில்லை. இந்த கருத்தினை விளக்க ஒரு அருமையான ஜென் கதை உண்டு. பல்வேறு அறிஞர்களின் கருத்துக்களை எல்லாம் படித்து தெரிந்து வைத்திருந்த ஒரு அறிஞர் இருந்தார். மேடையில் அவர் சொல்லும் மேற்கோள்களை எல்லாம் வியந்து கேட்பதற்கென்றே பெரும் கூட்டம் ஒன்று கூடும். அவருடைய எழுத்துக்கள் தத்துவ சிந்தனைகளையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் கொண்டிருப்பதால் அவரது நூல்கள் மிகப்பெரிய அளவிற்கு விற்பனையாகும். அவருடன் உரையாடி மகிழ்வதற்கென்றே நண்பர் கூட்டமும் காத்து கிடக்கும். ஒரு நாள் தெருவில் அவர் நடந்து போய்கொண்டிருந்த போது அவரது காலில் அணிந்திருந்த செருப்பு அறுந்துவிட்டது. நல்ல வேளையாக சற்று தூரத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் நடந்து சென்றவர், "அப்பா, இதை தைத்து கொடு" என்று சொல்லி தனது செருப்பை கொடுத்தார். வேலையில் ஆழ்ந்திருந்த தொழிலாளி, "கொடுத்துவிட்டு போங்கள், பிறகு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள்" என்றார். "நான் அவசரமாக போக வேண்டுமே" என்றார் அறிஞர். "அப்படியானால் இந்த செருப்பை போட்டுக்கொண்டு போய்விட்டு வாருங்கள், அதற்குள் நான் உங்கள் செருப்பை தைத்து வைக்கிறேன்" என்ற தொழிலாளி ஒரு ஜோடி பழைய செருப்பை எடுத்து அவரிடம் கொடுத்தார். செருப்பை தைக்க கொடுத்த அந்த அறிஞருக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. "என்ன சொன்னாய்? அடுத்தவன் காலணியை நான் சுமப்பதா? உனக்கு மூளை இல்லையா?" என்று கோபமாக கேட்டார். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி நிமிர்ந்து அந்த அறிஞரின் முகத்தை பார்த்து, "சரிதான் ஐயா, அடுத்தவருடைய கருத்துக்களை எல்லாம் உங்கள் தலையில் சுமந்து திரிகிறீர்கள். கொஞ்ச நேரம் அடுத்தவருடைய செருப்பை காலில் சுமந்தால் என்னதான் குறைந்து போய்விடும்" என்று கேட்டார். மெத்த படித்த அந்த அறிஞர் வாயடைத்து போனார். இந்த கதையின் பொருள் மிகவும் எளிமையானது. பெரியோர்களின் கருத்தை எல்லாம் தலையில் சுமந்து திரிவதில் மட்டும் பயன் இல்லை. வாய் சொல்லாக பேசி திரிபவரை விட வாழ்ந்து காட்டுபவர்களையே இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. தலையில் சுமந்து விளக்கம் சொல்கிறவர்கள் அதன்படி வாழ்வதில்லை. மனதில் சுமந்து வாழ்பவர்கள் அதற்கு விளக்கம் சொல்வதில்லை. மீண்டும் மற்றொரு கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.